வணக்கம். அரசியல வெறும் கோஷங்களா பார்க்காம எண்களோட கண்ணோட்டத்துல புரிஞ்சிக்க முயற்சிப்போம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஆண்டிப்பட்டி தொகுதி கொடுத்த தீர்ப்ப தரவுகளை மட்டும் வச்சு ஆழமா அலச போறோம். இது ஒரு தேர்தல் பகுப்பாய்வுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது நல்லாட்சிக்கான ஒரு வரைபடம். சரி, இந்த ஆய்வை நாம எப்படி பார்க்க போறோம்? மொத்தம் 6 பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல்ல கள யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எண்கள் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். அந்த தீர்ப்பு ஏன் மாறுச்சுங்கிற காரணங்களா அலசுவோம். அதுக்கப்புறம் நல்லாட்சிக்கான ஒரு செயல் திட்டத்தை முன்வைப்போம். தலைமை பண்போட கட்டமைப்பை கூட அலசுவோம். கடைசியா ஒரு புதிய மக்கள் தீர்ப்பை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற வழியும் பார்ப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். கலை யதார்த்தம். முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு தொகுதியோட வாக்குகளை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க வாழ்க்கைங்கிறது மண்ணோடும் பருவ காலங்களோட நேரடியா பிணைஞ்சிருக்கு. சரி, இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை காட்டுது. இங்க பாருங்க, தேவர் அதாவது முக்குலத்தோர் சமூகம் கிட்டத்தட்ட 33% வாக்குகளோட ஒரு பெரிய சக்தியா இருக்காங்க. பட்டியலின மக்கள் தொகை 23.6% இருக்கு. முக்கியமா தொகுதியில 87% பேர் கிராமப்புறங்கள்ல தான் வாழுறாங்க. 53,000க்கு மேல விவசாய கூலிகள் இருக்காங்க. இது வெறும் விவசாய பொருளாதாரம் இல்ல, இதுதான் இங்க பொருளாதாரமே. இங்க இருக்கிற மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் ஒண்ணுதான். அது என்னன்னா, தலைமுறையா கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி இன்னி வரைக்கும் நிறைவேறவே இல்ல. அதுதான் தண்ணீர். முல்லை பெரியார் குழாய் திட்டம் பல வருஷமா கிடப்புல கிடக்கு. இது அவங்களோட அன்றாட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ நாம பகுதி 2க்குள்ள போகலாம். எண்கள் சொல்லும் தீர்ப்பு. 2021 தேர்தல் தரவுகள் உண்மையிலேயே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தோட கதையை நமக்கு சொல்லுது. இந்த என்ன நல்லா பாருங்க, 4.1%. இதுதான் 2021ல திமுகவோட வெற்றி வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது, ஒரு மெல்லிய நூலில கிடைச்ச வெற்றி. இது என்ன சொல்லுதுன்னா, வாக்காளர்கள் ரொம்ப ஆழமா பிளவுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அட்டவணை அந்த மாற்றத்தை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. பாருங்க, 2016ல அதிமுக 51.93% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா 2021ல என்னாச்சு? அது 40.8% குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 11% சரிவு. அதே நேரத்துல திமுகவோட வாக்கு வங்கி 36.72%லிருந்து 44.9% ஏறியிருக்கு. வெறும் 5 வருஷத்துல அதிமுகவோட கோட்டையா இருந்த ஒரு தொகுதி திமுக பக்கம் லேசா சாஞ்சிருக்கு. 2021ல வாக்குப்பதிவு 75.28% இருந்திருக்கு. அதாவது 2,09,540 பேர் தங்களோட தீர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. மக்கள் ஆர்வமா வாக்களிச்சாலும் 2016 விட இது ஒரு சின்ன சரிவு. இது ஒருவேளை வளர்ந்து வர்ற ஒரு அதிருப்தியோட ஆரம்ப அறிகுறியா இருக்குமோ? இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் நடந்தது? பகுதி 3, மக்கள் தீர்ப்பு ஏன் மாறுச்சு? இந்த முடிவுக்கு பின்னால இருக்கிற 4 அடிப்படை காரணங்களை இப்ப நாம அலசலாம். இந்த மாற்றத்துக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, சாதி வாக்கு வங்கியில விரிசல். பாரம்பரியமா அதிமுகவுக்கு விழுந்த தேவர் சமூக வாக்குகள் சிதற ஆரம்பிச்சிருக்கு. 2வது, வளர்ச்சி திட்டங்கள்ல பெரிய இடைவெளி. தண்ணீர், ரோடு, வேலைவாய்ப்பு மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை ரொம்ப நாள் கண்டுக்காம இருக்க முடியாது. 3வது, நலத்திட்டங்கால ஏற்பட்ட ஒரு சோர்வு. மக்கள் வெறும் இலவசங்களை தாண்டி நீடித்த தீர்வுகளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது, நம்பிக்கையில விழுந்த ஒரு பெரிய விரிசல். இந்த நம்பிக்கை விரிசலுக்கு எது தீப்பொறியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு வார்த்தை தான். அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இலவச பேருந்து திட்டத்தை பயன்படுத்துற பெண்களை ஓசில போறவங்கன்னு சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இது பெண்களோட சுயமரியாதையை நேரடியா தாக்குற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம யோசிக்கணும். பொது வெளியில பேசுறது, அதுவும் தலைவர்கள் பேசுறது ஒரு பெரிய பொறுப்பு. ஒவ்வொரு தனிநபரோட கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு அது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையே இதுதான். வார்த்தைகள் வெறும் சத்தம் கிடையாது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது நம்பிக்கையை உருவாக்கவும் செய்யும், உடைக்கவும் செய்யும். சரி, பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இனி தீர்வுகளை பத்தி பேசலாம். பகுதி 4, நிர்வாகத்திற்கான ஒரு செயல் திட்டம். இது மக்களின் நம்பிக்கையை திரும்ப பெற நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கும் தரவுகளோட அடிப்படையில வழிகாட்டுற ஒரு தெளிவான பாதை. மக்கள் மைய நிர்வாகத்துக்கு 5 தூண்கள் இருக்கு. 1, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க, தண்ணீர், வேலைவாய்ப்பு. 2, அடிப்படை வசதிகளை சரி பண்ணுங்க. 3, நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களை சென்றடைகிறத உறுதி பண்ணுங்க. 4, மக்களோட குறைகளை தீர்க்க ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குங்க. 5வதா, வெறும் வார்த்தைகளால இல்ல, உங்களோட செயல்களால நம்பிக்கையை திரும்ப கட்டுங்க. வெறும் வாக்குறுதிகளை விட திட்டங்கள் தான் முக்கியம். இந்த முக்கியமான திட்டங்களோட நிர்வாக பலன்களை பாருங்க.
300 கோடி ரூபாய் முல்லை பெரியாறு குழாய் திட்டம் 83 கிராமங்களுக்கு நிரந்தரமா தண்ணீர் கொடுக்கும். வீரபாண்டி தொழிற்பேட்டை வந்தா 5000க்கும் மேற்பட்ட உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். கிராமப்புற சாலைகள் நல்லா இருந்தா அவங்க விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இதுதான் நிர்வாகத்தின் மீதான முதலீட்டோட உண்மையான பலன். இப்ப நாம பகுதி 5க்கு வருவோம். தலைமை பண்போட கட்டமைப்பு. இங்க நாம அரசியலை தாண்டி ஒரு பாரம்பரிய பார்வையோட தலைமை பண்புகளை மதிப்பிட போறோம். இந்த சதுர்முக கோட்பாடுன்னு சொல்ற கட்டமைப்பு ஒரு தலைவருக்கு 4 முகங்கள் தேவைன்னு சொல்லுது. சிவனோட ஆக்ரோஷம், விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை, பிரம்மாவோட புதுமையான சிந்தனை, துர்க்கையோட பாதுகாப்பு குணம். இந்த அளவுகோல்ல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கும்போது ஆக்ரோஷம் புதுமை ரெண்டிலையும் பின்தங்கி இருக்கார், ஸ்திரத்தன்மை பாதுகாப்பிலையும் சுமாரான நிலையில தான் இருக்காரு. இது ஒரு பெரிய தலைமை வெற்றிடத்தை காட்டுது. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 6, ஒரு புதிய மக்கள் தீர்ப்பை வெல்வதற்கான பாதை. நாம பார்த்த எல்லா தரவுகளையும் ஒன்னா சேர்த்து ஆண்டிப்பட்டியோட எதிர்காலத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு தெளிவான வியூகத்தை இப்ப பார்க்கலாம். இங்க மைய போராட்டம் இதுதான். ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அவங்க கையில இருக்கிறது ஒரு பலவீனமான தீர்ப்பு. அதுவும் இல்லாம பெண்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை பற்றாக்குறை. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா அது வளரவே மாட்டேங்குது. அவங்களால புதுசா யாரையும் ஈர்க்க முடியல. அப்போ ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன? ரொம்ப சிம்பிள். அடிப்படை பிரச்சனைகள்ல விடாப்பிடியா கவனம் செலுத்துங்க. தண்ணீர், வேலை, சாலை, அப்புறம் கண்ணியம். அவமதிக்கப்பட்டதா நினைக்கிற பெண் வாக்காளர்களை ஒன்னு திரட்டுங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பத்தின ஒரு நம்பிக்கையான திட்டத்தை கொடுங்க. போன தடவை சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட மனமாற்றம் அடையக்கூடிய வாக்காளர்களை குறிவைங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மண்ணை, இந்த மக்களை நல்லா புரிஞ்ச ஒரு உள்ளூர் தலைவரை தேர்ந்தெடுங்க. ஆக இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒரு மக்கள் தீர்ப்பு இவ்வளவு பலவீனமா இருக்கும்போது, கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வெறும் வார்த்தைகளா காத்துல பறக்கும்போது, தலைமை மாற்றம் ஒண்ணுதான் முன்னேற்றத்துக்கான ஒரே வழியா? இது ஆண்டிப்பட்டி மக்கள் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இது நம்ம எல்லாரையுமே நல்லாட்சி, நம்பிக்கை, அப்புறம் நம்ம ஓட்டோட சக்தி, இதுக்கு நடுவுல இருக்கிற உண்மையான உறவை பத்தி யோசிக்க வைக்குது.